பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை தேடுகிறது, அதுதான் தலைப்பு. நாம தேடணும், தேடுனாதான் கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? தேடுகிறவனுக்கு தான் அவன் கண்டடைகிறான். பிரியமானவர்களே, இதுல விசேஷமாக நான் என்ன கவனிக்கிறேன்னா, நேற்றைக்கு கூட நான் கடைசி வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது சொன்னேன், பெண்கள் கலிலேயா முதல் கொண்டு பெண்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அவருடைய கடைசி பிரயாணத்துக்கு அவரோடு கூட வந்தவர்கள் கலிலேயாவிலிருந்து வந்த ஸ்திரீகள் உண்டு. ஹல்லேலூயா! ஸ்திரீகளே, பெண்களே, சகோதரிகளே, நீங்கள் இயேசுவுக்கு ரொம்ப விசேஷித்தமானவர்கள். ஆண்கள் கூட வந்தது பெரிய காரியம் அல்ல. ஆண்கள் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு பிரயாணப்படுவது, படகு எடுப்பது, படகுல பிரயாணப்படுறது, கழுதையில பிரயாணப்படுறது, குதிரையில பிரயாணப்படுறது, இதெல்லாம் சர்வசாதாரணமானது அந்த கல்ச்சர்ல, அந்த கலாச்சாரத்துல. ஆனா பெண்கள் வீட்டுலதான் இருந்து சமைப்பார்கள். அந்த நாட்கள்ல பெண்கள் அவங்க தெருவு விட்டு அதிகமா போக மாட்டாங்க. ஏதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு முறை பணம் இருந்துச்சுன்னா, காசு இருந்துச்சுன்னா, எருசலேமுக்கு போய் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த ரிச்சுவல்ஸ், சம்பிரதாயங்களை தேவ ஆலயத்துல, எருசலேம் ஆலயத்துல போய் அவர்கள் குடும்பமாக செய்து விட்டு வருவார்கள். நீங்கள் இயேசுனுடைய பிறப்பை தியானிக்கும் பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம், ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்த மரியாளும் ஏழை தச்சனாகிய யோசேப்பும் பிரயாணப்பட்டார்கள். போய் எருசலேம் ஆலயத்துல போய் தன்னுடைய பிள்ளையை காண்பித்து விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். கரெக்டுங்களா நான் சொல்றது? அது மாத்திரமல்ல, அப்பொழுது ராஜ கட்டளை இருந்தது. எல்லா யூதனும் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அவன் ஊர்ல. அப்ப பெத்லகேமுக்கு தான் அவர் போறார். கரெக்டுங்களா? எருசலேமுக்கு வந்தது காரணம் பிரதிஷ்டை செய்யும்படிக்கு. பெத்லகேமுக்கு போனது என்ன? ஏசாவுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமுக்காரர். கரெக்டுங்களா? பெத்லகேம் தான் சொந்த ஊர். கரெக்டுங்களா? பெத்லகேம்ல போய் ரெஜிஸ்ட்ரிங். மார்க் 16வது அதிகாரம் 1 வசனம் 3வது வசனம் என்னன்னா, பெண்கள் ஆண் சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் துரோகி, அவன் அவுட். 11 சீஷரும் என்ன செய்திருக்கணும்? எங்க போய் சுகந்த வாசனை பொருட்களை வாங்கி என்னுடைய தகப்பன், என்னுடைய மாஸ்டர், என்னுடைய லீடருக்கு நான் போய் அப்ளை பண்ணலாம்னு யோசிச்சிருக்கணுமா இல்லைங்களா? The minimum that they could have thought about is to go and buy some spices and fragrant oils for the body of Jesus Christ. Responsibility இருக்குதா இல்லைங்களா? ஆனா அவர்கள் ஓடி ஒளிந்து தங்கள் வீட்டு கதவை பூட்டி கொண்டு, யாரோ வீட்டுல இருந்துக்கிறாங்க, அவங்க சொந்த வீடு கிடையாது. புரியுதுங்களா? பேதுருக்கு சொந்த வீடு எருசலேமில் இல்லை, யோவானுக்கு சொந்த வீடு எருசலேமில் இல்லை. அவர்கள் கலிலேயா ஊர்க்காரர்கள், அவர்கள் கலிலேயா மீனவர்கள். They are from Galilee. 2-3 நாள் பிரயாணப்பட வேண்டிய ஊர் நடந்தா. சரிங்களா? They don't have their own house in Jerusalem, so they should have been hiding somewhere in their friend's house or a beneficiary's house, because many were healed in Jerusalem as well. அநேகர் இயேசு கிறிஸ்துவுடைய குணமளிக்கிற வல்லமையினால் தொடப்பட்டவர்கள் எருசலேமிலே இருந்தார்கள். அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார். சோ அவங்க வீட்டுல போய் வாடகைக்கு தங்கி இருக்கிறாங்க, ஓடி ஒளிந்தார்கள். புரியுதுங்களா? சோ இந்த பெண்கள் இடத்துல நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த ராத்திரி, இந்த சாயங்கால வேளையில நான் யார் இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுகிறேன்? மகதலேனா மரியாள் இடத்துல நான் வந்து கற்றுக்கொள்ளுகிறேன். அவளுடைய பாதத்துல நான் உட்கார்ந்து கற்றுக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதே மகதலேனா மரியாள் மத்தேயு 26வது அதிகாரத்துல அவ ஏற்கனவே சுகந்த வாசனையை உடைத்து என் இயேசுவினுடைய தலையிலே பூசி, கால்களிலே பூசி அவள் வழிபட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. She has already done it and she is again doing it. ஏற்கனவே அவள் நிறைவேற்றினாள் இதே காரியத்தை. எதை? சுகந்த வாசனைகளை எடுத்து அவள்கிட்ட இருந்த எல்லா சேமிப்பையும் ஒரே நிமிஷத்துல உடைக்கிறாள். அது அந்த நாட்டில் 1 வருஷத்தினுடைய சேலரி, அந்த ஒன் ஃப்ரேக்ரன்ஸ். இன்னைக்கு கூட பிரான்ஸ்ல இருந்து தயாரிக்கப்படுகிற பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன காஸ்ட்னு தெரியும். நான் கெமிஸ்ட் வேர் ஹவுஸ்ல போய் எதுடா சீப்புன்னு பார்த்து எடுப்பேன். ஆனா அங்க இருக்கிற இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் நல்ல குவாலிட்டி பெர்ஃப்யூம் கிடைக்கிறதே $80 $90 இருந்து அதுக்கு மேலதான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் மாறி வாட்டர். புரியுதுங்களா? இப்பவும் இட்ஸ் a very precious thing. கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? சோ அவளுடைய நாட்களிலே 1 வருஷத்தினுடைய ஒரு மனுஷனுடைய ஆவரேஜ் salary எவ்வளவு? சிட்னில $90,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்னா
அந்த நாட்களில் ஆவரேஜ் மேனே வச்சுக்கலாம். அப்ப $90,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் தான் அவ உடைச்ச ஃப்ரேக்ரன்ஸ் உடைய மதிப்பீடு. மத்தேயு 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கணும். 26th chapter Matthew 6th verse onwards up to 13. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும் பொழுது, இந்த தேவ வார்த்தைகளை, பரிசுத்த வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் செய்தியையும் நான் பிரசங்கிக்கும் பொழுது மகதலேனா மரியாளுடைய அவள் உடைத்த அந்த தைலத்தை நான் நினைவு கூறுகிறேன். அவள் செய்த அந்த ஆராதனையை நான் நினைவு கூறுகிறேன். ஆனா மகதலேனா மரியாளுக்கு யாரும் வர்ஷிப்ப சொல்லி தரல, யாரும் நீ வந்து பண்ணுமான்னு சொல்லல. ஆக்சுவலி பண்ணும்போது நிறுத்தினார்கள். சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஸ்டாப் 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 ஸ்டாப், டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி. It is such a precious 1 year salary, woman. You stupid woman, you sinful woman. The Bible says she was a sinful woman. அவள் பாவியான ஸ்திரீ. இப்ப பாவியான ஸ்திரீயை முட்டாளான ஸ்திரீ என்று சீஷர்கள் சொல்லுகிறார். புரியுதுங்களா? அவள் ஏற்கனவே பாவிங்கிற பேர் எடுத்திருக்கா. அவளுடைய வாழ்க்கை சரியில்லை. இயேசு அவளை மன்னித்தார். ஆனா இப்ப சீஷர்கள் என்ன சொல்றாங்க? You are not only sinful but you are stupid அப்படிங்கிறார். புரியுதுங்களா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தையும் அதனுடைய ஆழங்களையும் அவர் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசுவுடைய கண்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை காண்கிற கண்கள், என் இயேசுவின் கண்கள். ஹல்லேலூயா. மனுஷன் என் கலரை தான் பார்ப்பான், என் ஹைட்டை பார்ப்பான், என் முகத்தை பார்ப்பான். ஆனால் என் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, பாவியான ஸ்திரீ என்று சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் முட்டாளான ஸ்திரீயே, இதை நீ என்ன தெரியுமா பண்ணியிருந்திருக்கலாம்? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்திருக்கலாம், அந்த ஷேர்ல போட்டிருந்திருக்கலாம். அப்படி கூட சொல்ல. இவனுக்கு ரொம்ப நல்லவனுங்களாமா. இவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கூட சொல்ல. நம்ம ஊர்ல பாஸ்டர்கள்லாம் இப்ப சொல்லுவாங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அது இல்ல, அவனுக்கு ரொம்ப நியாயஸ்தரங்க மாதிரி பேசுறாங்க. என்ன பண்ணானுங்க? நீ போய் ஏழைகள் இருக்கிறாங்களேவா, அவங்களுக்கு நீ வித்து நீ செஞ்சீங்கன்னா எத்தனை ஏழைக்கு சாப்பிடுவாங்க. இன்னொன்னு டக்குன்னு இயேசு சொல்றாங்க. என்னன்னா, இயேசு ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார். ஏரோது மன்னன் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினார். சரிங்களா? பைபிள் இருக்கு. He wanted to see Jesus, but Jesus never gave an appointment. அவன் தெரு வழியா, அவன் பேலஸ் வழியா கூட போகல. He never gave time to the palace people. He went to the poorest of the poor. குஷ்டரோகி எங்கடா இருக்கான்னு பார்த்தார். சோ அவர் ஏழைகளுக்கான தகப்பன் தான். ஆனா ஆராதனைன்னு வரும்போது இட் இஸ் a spiritual service. கரெக்ட்டுங்களா? சோ ராயனுடையதை நீ ராயனுக்கு கொடு. அந்த வசனம் நான் எடுக்கல, இப்ப வருது. ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கிற தப்பே இல்லை. இயேசுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு பிரச்சனையே இல்லை. கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடு. ஏழைகளுடையதை நீ ஏழைகளுக்கு. எப்படி? இப்ப இங்க தனியா எழுதப்பட்டிருக்காது. Poor is always among you. ஏழைகள் உன்னிடத்துல எப்பொழுதுமே இருக்கிறார்கள், இன்னமும் இருப்பார்கள். 2024லயும் இருப்பார்கள், 2100லயும் ஏழைகள் இந்த பூமியில இருப்பார்கள். So there is no time that is coming where there will be no poor people. So you segregate your giving into 3. That is what Jesus is teaching. One goes to the Romans, to the Australian government, ATO. That is our Roman Empire now. Okay, goes to Albanese. Second portion belongs to God. ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்கணும். அப்புறம் போர் மேல ரொம்ப கரிசனையா இருக்கியா? வெரி குட். அவர்கள் இப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், கொடுப்பா, தவறே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானே ஒரு ஏழை தச்சன் தானே அப்படிங்கிறார் ஆண்டவர். கரெக்டுங்களா? இயேசு பணக்கார தச்சன் அல்ல, ஏழை தச்சன். Jesus was trying to defend the sinful, stupid woman. So-called sinful stupidity is what God is trying to defend in the church. Am I right? And when she poured this perfume on my body, she did it to prepare me for burial. இயேசு டக்குன்னு பார்க்கிறார். வருங்காலத்துல இன்னமும் ஒரு சில மாதங்களிலே நான் மரணத்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது இவள் என்னை தேடி வருவாள். அப்பொழுது நான் இருக்க மாட்டேன், என் பாடி இருக்காது. I should have resurrected.
அதனால இவளுக்கு இப்பவே நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். when I am alive, I am allowing her to do the burial ritual of applying the oil. Hallelujah. உனக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்காது மகளே, நீ வருவ. உன் சேமிப்புகள் எல்லாம் கொடுத்து எருசலேம்ல போய் நீ எனக்காக வாங்கிட்டு வருவ. அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன். ஹalleluya. என் தேவன் ஹalleluya எவ்வளவு பெரியவர். ஹalleluya. ஒரு பாவியான ஸ்திரீ தன்னை தொடுவதற்கு அளவு பண்ணார் இல்லைங்களா? ஆனா என் தேவன் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறார். ஹalleluya. கரெக்டா இல்லைங்களா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஏமா யார்கிட்ட யார் அனுப்புறீங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? தகுதி இருக்கா அவர் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்போம். ஆனா இயேசு அப்படிலாம் சொல்லவே இல்லை. அதான் இயேசு. ஹalleluya. I admire Jesus. Hallelujah. 2000 years back he was able to do this. இன்னைக்கு கூட நமக்கு எவ்வளவு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, எவ்வளவு prejudices நமக்குள்ள, நம்ம இருதயங்கள்ல நம்ம கல்ச்சரல் prejudices எவ்வளவு நமக்குள்ள. நம்முடைய தகப்பன் தாய், நம்ம தாத்தா பாட்டி, நம்மளுடைய அரசியல்வாதிகள், நம்முடைய நியூஸ் சேனல்ஸ் எவ்வளவு prejudices நம்முடைய இருதயத்தில் டெய்லி இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என் இயேசு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அநேக காரியங்களை நான் மோகன் சிலாசரஸ் அண்ணங்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஊழியத்தை எப்படி பண்ணணும், சுவிசேஷத்தை எப்படி பண்ணணும், அதுக்காக நீ என்னென்ன இழக்கணும், என்னென்ன பெருமைகளை இழக்கணும், கத்துன்னு கத்துவார். ஹalleluya. அவர்கிட்ட போய் கத்துக்கணும். ஒவ்வொரு தலைமுறையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எழுப்பி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளணும். மனசு அதுக்கு ஓப்பனா இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை கற்றுக்கொள்வதற்கு. So Jesus defended Mary Magdalene. நான் அநேக குறைகளோடு கூட இருந்தாலும் என் தேவன் என்னை வந்து விசாரித்து என் பச்சைப்பாய் நின்று என்னை சீஷர்களிடத்திலிருந்தே காப்பாற்றுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு சீஷர்களிடத்திலிருந்தே காப்பாற்றப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறது. From his disciples, the same disciples were not found when they had to be at the tomb. இல்லைங்களா? அன்னைக்கு காலையில முதல் ஆளா நின்று ஐயா அந்த போர்ச்சவர்கள் இருப்பானுங்க, அவனை கிட்ட சார் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார், எப்படியாவது ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த ஆயில போய் அவர் பாடியில ஊத்திட்டு வந்துடுறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்க வேணா உள்ள வாங்க சார் அப்படின்னு கேட்க வேண்டிய நபர் பேதுரு, யாக்கோபு, யோவான், தோமா, அந்திரேயா, பிலிப்பு. ஒருத்தனும் வரல. விடிவதற்கு முன்பதாக மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளாகிய யாக்கோபுடைய தாய் சலோமியினுடைய தாய் ஆகிய மரியாளும் புறப்பட்டு போனார்கள். பெண்கள் இடத்துல போய் கற்றுக்கொள்வோம். உயிர்த்தெழுதலை கற்றுக்கொள்ளணுமா? பெண்கள் இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உயிர்த்தெழுந்த மகிமையில தரிசித்தவள் அவள் ஒருத்தி தான். நாட் பீட்டர் அண்ட் ஜான். They missed it. இந்த யோசிச்சு பாருங்க. நான் அப்படியே யோசிக்கிறேன். என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் முதலே உடைச்சு ஊத்திட்டேன் அவருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக அவரை ஆராதிச்சிட்டேன். எல்லாரும் முன்னாடி எல்லாரும் திட்டுனாங்க, நான் ஆராதிச்சிட்டேன். டன். பட் அகெயின் when actual death is happening upon the crucifixion, upon the cross, உண்மையாகவே இயேசு எனக்காக மரித்து கொண்டிருக்கிறார். நான் அதை நின்று பார்த்து நெஞ்சா அடிச்சுட்டு அழுகிறேன். எல்லாரும் நெஞ்சில் அடித்துக் கொண்டு வீடுகளுக்கு திரும்பினார்கள். இவ தூங்கவே இல்லை, இவ அயர்ந்திருக்கவில்லை. என்கிட்ட எத்தனை பணத்தை கலிலேயாவில இருந்து கொண்டு வந்தேன், அது எல்லாத்தையும் நான் போய் எருசலேம்ல விற்கிறேன். எதுக்காக? என் இயேசுனுடைய சரீரத்தை நான் ப்ரிசர்வ் பண்ணணும். அவர் என்னை நேசித்தவர். ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது. எருசலேம்ல போய் தன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் வித்து தான் she bought it ன்னு எழுதப்பட்டிருக்கு. she brought it இல்ல, she bought it, வாங்கினாள். விலைக்கரையம் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கிறவர்களா இருந்தால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளை, there is a விலைக்கரையம், there is a price that you will pay. Am I right? In the church there is a price. For your holiness there is a price to pay. ஹalleluya. எல்லாம் ஈஸியா வராதுங்க, ஈஸியா வராது. அது மட்டும் இல்ல, நான் யோசிக்கிறேன், இருக்கிற பணத்தை எல்லாம் நாளைக்கு என்ன தெரியாது, எப்படிமா கலிலேயா திரும்பி போவேன், அதெல்லாம் எனக்கு கவலை. என் நேசரை நான் காணும். I want to see and I want to apply this oil. Whatever I have, I'm giving it to him, even though he is dead. அவர் உயிர் தெழுகிறாரு. அந்த சத்தியம், அந்த தியாலஜி, இதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. புரியுதுங்களா?
தியாலஜி கம்ஸ் லேட்டர், மை லவ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். உனக்கு என்னமா பண்ண போறேன், உனக்குன்னு எதுவே இல்லையாமா, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இயேசு போதும். இயேசுக்கு நான் இதை செய்கிறேன், நான் ஆராதிக்கிறேன். என்னை யாரும் கெஞ்ச வேண்டாம், நான் ஆராதிக்கிறேன். புரியுதுங்களா? அதுதான் மரியாதை, மகதலேனா மரியாதை. நான் யாரும் என்னை புஷ் பண்ணி கை ஆட்டுமா, கால் ஆட்டுமா, கை தட்டுமா, நோ, ஐ வில் ஹேவ் அ டைரக்ட் கம்யூனியன். எனக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கின தொடர்புல நான் அவரை ஆராதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை, அவர் செய்ய துணிந்த ஆராதனை பாட்டு பாடி டான்ஸ் ஆடி லைட் அடிச்சு ஸ்மோக் அடிச்சு ஆராதிக்கிறது இல்ல. அவர் காணக்கூடாத ரூபமாய் சிதைக்கப்பட்டார். அந்த சிதைக்கப்பட்ட சரீரத்துக்கு அந்த லினன் கிளாத்தை நான் ஓபன் பண்ணி I have to apply the oil. Just think about it. Very, very difficult, very, very emotionally damaging worship. இன்னைக்கு நம்மெல்லாம் ஆராதிச்சுட்டு இருக்கிற ஆராதனையை மகதலேனா மரியாளுக்கு கேட்கல. அவர் she never asked for such a glorious, comfortable, fashionable, recreational celebration worship. இல்ல இதென்ன சொல்றேன், she wanted a very deep, emotional, blood taint, blood வலிஞ்சு காஞ்சி போன blood துடைக்கணும். அந்த அந்த லினன் கிளாத்தை முதல்ல அன்ராப் பண்ணணும். வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவர் ஒருவனும் அவரை பார்க்க விரும்ப முடியாத ரூபமாகி விட்டார். அவ்வளவாய் சிதைக்கப்பட்டிருந்தார். ரோம பூஜைகளார். பத்தாவதுக்கு ஈட்டி எடுத்து குத்தப்பட்டிருந்தார். அவர் சுமார் 6 அடி உயரம். இயேசு சுமார் 87 கிலோ வெயிட். ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, தண்ணீர் எல்லாம் போயிடுச்சு, உடம்புல இருக்கிறது வெறும் சக்கை தான். அதை போய் தொடணும், அதுல என்னுடைய சம்பாதியத்தை எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். அதுதான் ஆராதனை. மற்றதெல்லாம் போலித்தம். நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சீரியஸ், வெரி டீப் மெசேஜ். ஐ டோன்ட் நோ ஹவ் we are going to take it, but that is what Mary Magdalene was eager to worship. When Peter, John and James, Thomas were all trembling behind the doors, this woman went early in the morning. She never slept. She gave it all and she was crying. Where is the body? என் நேசருடைய சரீரம் எங்கே? என் தெய்வத்தை எங்கே காணவில்லையே? அவருடைய சரீரம் ஐயா எடுத்துருந்தீங்கன்னா கொடுங்க கெஞ்சுகிறார். As I told you yesterday, மகா பரிசுத்த ஸ்தலம் அதனுடைய திரைச்சீலை கிழிக்கப்பட்டு போனது. மகா பெரிய சீஃப் பிரீஸ்ட் மட்டுமே, ஹை பிரீஸ்ட் மட்டுமே வருஷத்துல ஒரு முறை என்டர் ஆகிற இடத்துல தான் அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருக்கிறது இல்லைங்களா? மர்சி சீட், கிருபாசனம். அந்த இதுதான் கிருபாசனம் வச்சுக்கோங்க. இந்த குத்து விளக்கு வைக்க இந்த கேண்டில் வச்சிருக்கிறது தான் 2 ஏஞ்சல்ஸ். கரெக்டுங்களா? அதுக்குள்ளதான் மோசேயினுடைய பிரமாணம் 10 கட்டளைகள் இருக்கு. அதுக்குள்ளதான் மோசேயினுடைய கோல் இருக்கு. அதுக்குள்ளதான் மண்ணா இருக்கு. சரிங்களா? இதுதான் ஆர்க் ஆஃப் த ஹை பிரீஸ்ட் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை வரும். என் தேவனாகிய கர்த்தர் அந்த சிதைக்கப்பட்ட நிலைமையில அடக்கம் பண்ணப்பட்ட இடம் தான் இப்ப மகா பரிசுத்த ஸ்தலம். ஐ ப்ரூவ் இட். இவள் அங்கலாய்க்கிறான். காலையில நிலநடுக்கம் வந்து போர்ச்சவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். இயேசு உயிர் தெரிஞ்சிட்டார். கரெக்டுங்களா? உயிர் தெரிஞ்சிட்டார். இப்போ யோவான் 20வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 4வது வசனத்திலிருந்து 2 தேவ தூதர்களை அவள் பார்க்கிறார். யார் அது? 2 சேராபீன்கள். நீ வைக்கணும் மோசே, சும்மா இல்லப்பா. 2 சேராபீன்களும் வந்து அங்கதான் நிற்கிறாங்க. அங்க நடுவில் ரத்தம் படிந்து ஓடிக்கொண்டிருக்கு. The mercy seat. வருஷத்துல ஒரு முறை போய் ரத்த கிண்ணத்தோடு போய் ஆசாரியன் அதுல ரத்தத்தை தெளிப்பான். அப்பதான் பாவ விமோச்சனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது. என் இயேசுவே அங்க மகாபலியாக ரத்தம் சிந்தி விட்டார். அங்க 2 தேவ தூதர்கள் அங்க என்ன வேண்டும் உனக்கு, ஏன் அழுகிறாய் என்று சேராபீன்கள் கேட்பது போல நான் அழுகிறேன்.
அங்க வந்திருக்க வேண்டியவன் யாரு? பேதுரு. அவன் தான் சீஃப் அப்போஸ்தலன் இல்லைங்களா, சீஃப் பிரீஸ்ட். நமக்கு நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு யாரு? அவன் தான் வந்திருக்கணும். வரல. யார் போனது? மகதலேனா மரியாள் என்னும் பெண். she was a woman. புரியுதுங்களா? இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? தேவதூதன் வெயிட்டிங் for whom? For the first person who's ready to come and visit. Once in a year, only one person is allowed, not the second person. Only one person in a year, and the first person to go with love, with fragrant oil, was Magdalene, Mary Magdalene. Who was she? From whom Jesus cast out 7 demons. The Bible says in Luke chapter 8 verse 2, and also some women who had been healed of evil spirits and sicknesses. Mary, who was called Magdalene, from whom 7 demons had gone out. Hallelujah. பிசாசு துரத்தப்பட்டவள். 7 ஒரு பிசாசு இல்ல அவளுக்குள்ள, 7 கொடுமையான பிசாசுகள். ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாலே அவன் நரக வேதனை. இயேசுவே வந்து ஓட்டுனாதான் ஓடுங்கிற 7 பிசாசுகள் அவளுக்குள்ளா இருந்துச்சுன்னா அவ எப்படிப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கையில இருந்திருப்பான்னு யோசிப்பாங்க. அவளுடைய பூர்வீகம் அதுதான், அவளுடைய சரித்திரம் இதுதான். ஆனா இன்னைக்கு அவ எங்க இருக்கிறான்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறான். According to me, that is the most holy place. ஏன்னா திரைச்சீலை கிழிஞ்சிருச்சு. இனி யாரும் வரணும், எல்லோரும் வரணும். ஆண்டவர் சொன்னார். யாரும் வரலாம்னு சொல்றது வேற, எல்லோரும் வரணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். அதனாலதான் சுவிசேஷம் உலக முடிவு பரியந்தம் போய் இந்த நல்ல செய்தியை அறிவியுங்கள், எல்லோரும் வரட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரியவர்களே, do you have that alabaster oil in you? Have you brought the fragrant oil to worship the Lord today? எத்தனை ரிசர்வேஷன்ஸ் நமக்குள்ள. And she saw 2 angels in white sitting, one at the head and one at the feet. புரியுதுங்களா? mark of the covenant, one at the head and one at the feet. அப்படிதான். எக்ஸோடஸ் படிச்சு காமிக்கிட்டுமா? if you want to clarify, எக்ஸோடஸ் chapter 25 25வது அதிகாரம், யாத்ராகமம் 17ல இருந்து வாசிங்க யாராவது, 19 வரைக்கும். 2 guardian angels hand with hammered gold placed them at both ends of the seat of mercy seat. அதான் நடக்குது. Mary Magdalene became the first person to get this glorious encounter. கரெக்ட்டுங்களா? அப்புறம் நீங்க அந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடும். நீங்க யோவான் 24வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா இது வந்து இந்த தகவலை சொல்றாங்க. தகவல் சொன்னோடனே பேதுருவும் யோவானும் ஓடுறாங்க அந்த கல்லறைக்கு நேராக ஓடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவானே எழுதி வைத்திருக்கிறாரு, நான் பேதுருவை காட்டிலும் வேகமாய் ஓடினேன். ஹalleluya. நான் அவரை விட ஃபாஸ்ட்டுங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒன்று வந்து மேபி பிசிக்கலி யோவான் வந்து பெட்டரா இருந்திருக்கலாம். 2 பேரும் மீனவர்கள் தான். ஸோ கடினமான உடம்பு பெல்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா, நல்ல டஃப். ஆனா இல்லை, யோவான் வந்து இவரை விட யங்கர் பர்சனாக இருந்திருக்கலாம். இவனுக்கு 40 வயசுனா இவனுக்கு ஒரு 30 வயசுனா நல்லா ஓடி இருப்பார் இவர் யோவான். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் என்றைக்குமே கர்த்தருக்குள்ள சரியாக இல்லைன்னா உங்களுடைய வேகம் குறைஞ்சிடும். கர்த்தருக்குள்ள உங்கள் இருதயம் சரியாய் அமைக்கப்படலை, சமாதானமாக இல்லை நீங்கள் கர்த்தர்கிட்ட அப்படின்னா பெரிய பாரம் உங்களை அழுத்திட்டு மைண்ட் ரிலீஃபாக இருக்காது. ஸோ அத்லெட்டிக்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணும்போது கோச் வந்து எத்தனை மணி நேரம் எந்த எக்ஸசைஸ் பண்ணணும், எத்தனை மணி நேரம் ஓடி காமிக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை விட மைண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? மைண்ட். ஒரு கோச் வந்து கிரிக்கெட் கோச் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சைக்காலஜி தெரிஞ்சிருப்பாங்க. சைக்காலஜிக்கலாக ஒவ்வொருத்தனையும் அவனை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? சைக்காலஜிக்கலி டிஃபீட்டட் பேதான். இயேசுவை கெட்ட வார்த்தைகளிலே வேலைக்காரிக்கு முன்பதாக பேசி அழுதான். கரெக்டுங்களா? அழுதான். ரைட். டிஃபீட்டட் மைண்ட், ட்ரெம்பிளிங் பிஹைண்ட் த டோர்ஸ். கதவுகளுக்கு பின்புறாக ஒளிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தவன், துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தவன்.
அவனால ஓட முடியல. யோவான் வந்து சிலுவைக்கு முன்னாடி போய் பொறுப்படுத்தவன் தன் தாயினுடைய பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கிறான். தி பெஸ்ட் அசைன்மெண்ட் எடுத்துக்கிறார். யாரு? யோவான். புரியுதுங்களா? கிளியர்டு அவன் லைஃப். ஆமா, இவனும் கெத்செமனே தோட்டத்தில் ஓடினவன் தான். இயேசு தான் சொன்னார், நீங்க எல்லாம் ஓடுங்க, இவர்களை விட்டு விடுங்கள், என்னை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் என்ன சொல்லுவான்? என்ன பிடிச்சுக்கோங்க, இவங்களை விட்டுருங்க, இதுல பிடிச்சுக்கோங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டான். ரைட்டுங்களா? நான் சொல்ற கரெக்டா இல்லைங்களா? சோ யோவான் உடைய ஓட்டம் வேகமா இருந்ததுக்கும் முதல்ல போய் அவன் சேர்ந்ததுக்கும் காரணம் என்னன்னா, அவன் மன தெளிவு இருந்தது, மன பாரம் இல்லை. அவனுக்கும் கடவுளுக்கும் கனெக்ஷன் பக்காவா இருந்துச்சு. நெட்வொர்க் இருதயத்துல. உங்க நெட்வொர்க் எப்படி இருக்குது இன்னைக்கு? உங்க வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்துல வேற தேவையில்லாத சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இயேசுவை சுமக்க வேண்டிய அந்த இருதயத்துல வேற எதையாவது தேவையில்லாத குப்பைகளையும் லோடுகளையும் ரெட் பின்னு, கிரீன் பின்னு, எல்லோ பின்னுகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் அது ரெட் பின்னு தான், தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட்டுங்களா? ரெட் பின் இஸ் ரெட் பின். அந்த ரெட் பின்னுக்கு தான் நீங்க நிறைய டாலர் கொடுத்து சிக்கன், பீஃப் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. கரெக்டா? ஆனா அதெல்லாம் எங்க போகுதுன்னா ரெட் பின். நிறைய ரெட் பின்னுங்க உங்களுடைய இருதயத்துல இருக்கு. குப்பை தொட்டிகள், ஓபன் பண்ண முடியாத குப்பை தொட்டிகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எந்த வசனம், எனக்கு வசனம் நம்பர் சொல்றதுல நான் திறமையானவன் அல்ல. லௌகீக கவலைகளினாலே உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீங்கன்னு வேதத்துல ஒரு வசனம் தெரியுங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் குடும்பம் குடும்பம், அவன் அப்படி படிக்கல, அவன் இப்படி, இதே புருஷன் சரியில்லை, புருஷனை அப்படி சொல்லிட்டாரு, சமையல் சரியில்லை, இதெல்லாம் உங்க கவலைகளா? தூக்கி எறியுங்க. We have better things to do. லௌகீக கவலைகளை விட்டு வெளியே வாங்க. எந்த பெந்தகோஸ்தே சபைக்கு போனாலும் இதே கூப்பாடு தான். அது சரியில்லை, இது சரி, எல்லாமே உலகத்துல பூமியில நீங்க வாழ்ற வரைக்கும் நீங்க தேவையில்லாத குப்பைகளோடு தான் இருப்பீங்க. வீட்டுல குப்பைகள் எல்லா பில்லியனர் வீட்லயும் ரெட் பின் இருக்கு. உங்க வீட்டுல மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க. கரெக்டுங்களா? எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கினீங்கனாலும் அங்கேயும் ரெட் பின் இருக்கும். There will be bins, dirty bins. லௌகீக கவலைகள், தேவையில்லாத கவலைகளை சுமக்கிறதை நிறுத்துங்கள். வேதத்தை சுமங்கள், அவருடைய வார்த்தைகளை சொல்லுங்க. இது வந்து எல்லாத்தையுமே delete பண்ணி nullify பண்ணிடும். ஹல்லேலூயா. எது கவலைப்படணுமோ அதை மட்டும் கவலைப்பட வைப்பார் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையான வாழ்க்கைக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது கரெக்டா இல்லைங்களா? இல்ல கோவிச்சிட்டீங்களா கிட்ட? மகதலேனா மரியாள் செய்த ஆராதனை நீங்களும் நானும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டஃப்பான ஆராதனை. நான் பிதாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மனுஷர் கரங்கள் என்னை தொட்டிருக்க கூடாது. I am in a different realm. I am in a different state. So wait. எப்படி இந்த லெவலுக்கு ஒரு மனுஷனால போக முடியுமா? ஒரு மனுஷனால போக முடியும்னா போக முடியும். இப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் விரும்புகிறார். அவரவே ஸ்தம்பிக்கப்பட்ட அளவுக்கு ஆராதனையின் வழியில நீங்க போய் அவரை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதா இல்லைங்களா? அநேக ஆராதனைகள் அவரை நோகடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மகதலேனா மரியாளுடைய ஆராதனை என்னை யோசிக்க வைக்கிறது, என்னை இயேசு மேல காதல் கொள்ள வைக்கிறது. உண்மையான அன்பு, காதல்னா தப்பான அன்பு அல்ல. நான் சொல்றது லவ், என்னுடைய ஆத்ம நேசர் அப்படின்னு வேதம் சொல்றது. சாங் ஆஃப் சாங்ஸ் இருக்கு இல்லைங்களா? சாலமன் எல்லாம் வாசிச்சீங்கன்னா அவர் தான் என்னுடைய மணவாளன், நான் மணவாட்டி. நம்ம எல்லாருமே ஒரு பெண் ரூபம் எடுக்கிறோம், மகதலேனா மரியாள் மாதிரி. அவரை போய் ஒரு நாள் கட்டி பிடித்துக் கொள்ளுவோம். நம்ம சபையாக மகதலேனா மரியாளை போல போய் கிளீன் பண்ணிக்குவோம். அந்த மணவாளன் வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பேதுரும் யோவானும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க, ஓடிட்டாங்க வீட்டுக்கு. ஏன்னா வெளிச்சம் வர தொடங்கிடுச்சு, சூரியன் உதயம் வந்துருச்சு. எவனாவது கண்ணில் மாட்டினோம்னா அடி பின்னிடுவானுங்க, நம்மளையும் சிறுவையில் ஏற்றிடுவானுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அவங்க மிஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் இது நடக்குது. ஏசு எங்க இருந்தாருங்க? அவங்க எல்லாம் வந்துட்டு போகும்போது அதே தோட்டத்துல தான் இருந்தார் ஏசு. கரெக்டுங்களா? எங்க இருந்தாருங்க? அதே தோட்டத்துல தாங்க ஏசு உயிர் தெழுந்தவர் இருந்தாரு. அவங்க வந்துட்டு போயிட்டானுங்க வீட்டுக்கு.
நிறைய பேர் சபைக்கு வருவாங்க போயிடுவாங்க, இயேசு மிஸ் பண்ணிருப்பானுங்க. இயேசு மிஸ் பண்ணிடும். அதை பத்தி பாஸ்டர்களும் கவலைப்படுறதில்ல, ஜனங்களும் கவலைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளாக வந்துட்டோம். ஒரு காலத்துல பாஸ்டர்கள் தான் தலையாடிச்சுக்குவானுங்க, ஜனங்க தான் கேட்காது. இப்ப ரெண்டு பேருமே கவலைப்படுறது இல்லை, இல்லைங்களா? நான் சொல்ற நாட்கள் கொடிய நாட்கள். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? உங்களுடைய உள் உணர்வுகள்ல அவரை முழுவதுமாக நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அதுல அவர் வந்து இறங்கும்படிக்கு அது ஒரு mercy சீட்டாக மாறணும். பிரியமானவர்களே, அவர் நம்மை அழைக்கிறார். மகதலேனா மரியாள் வந்து she supposed, she thought, she assumed it was a gardener. இந்த சபையில சத்தியத்தை அசியூம் பண்ணாதீங்க. உங்களோடு கூட பேசுகிறவர் ஆவியானவர் கர்த்தர் என்பதை உணரணும். அசியூம் பண்ணிக்கிறது இல்லை. இயேசுவும் நல்லாதாங்க இருக்கும், அப்படி இல்லை. He is not your gardener. And Jesus doesn't want you to assume him as your gardener. அவர் தன்னுடைய ஐடென்டிட்டி குறித்து ரொம்ப கரிசனை, ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார், ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். மேரி, I am not your gardener. Do you know who I am? I am your savior, Jesus. ஏசு கோச்சிக்க மாட்டாங்க, நல்ல தெய்வங்க, ரொம்ப அன்புள்ளவருங்க, நம்ம குறைவுள்ளவர் இல்லைங்களா, நம்ம எப்படி வேணா அவரை நினைச்சுக்கலாங்க. He doesn't accept it. He is not your gardener. He is not your servant. He is the Lord. தாமஸ், ஊர் சுத்திட்டு இருந்தியா? இப்போ திரும்பி வந்திருக்கேன், வா தொட்டு பார். தொட்ட உடனே அவன் சொல்றான், my Lord and my God. அது வரைக்கும் விடல அவனை. Declare him in his right status.